வணக்கம். வணக்கம். நீங்க நேரடியா ஜாதகம் சொல்றீங்க. அத தவிர்த்து ஃபோன்ல நெறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் உட்பட நெறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க எந்த ஏரியா, என்ன ஏது எதுவுமே தெரியல. ஒரு பெயர் சொன்ன உடனே, இல்ல ஒரு 3 நம்பர் சொன்ன உடனே, ரொம்ப அக்யூரேட்டா நீங்க சொல்றீங்க. மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். எப்படி உங்களால அத சொல்ல முடியுது? இப்போ ஒரு 3 நம்பர் கேட்கும்போது, உங்க பொண்ணுக்கெல்லாம் ஒரு 3 நம்பர் கேட்டேன் அப்படின்னா, 5ஆம் நம்பர் அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் புதன். மத்தவங்க சொல்ற மாதிரி தான் நானும். 1ஆம் நம்பர் சூரியன், 2ஆம் நம்பர் சந்திரன், 3ஆம் நம்பர் குரு, 4ஆம் நம்பர் ராகு, 5ஆம் நம்பர் புதன், 6ஆம் நம்பர் சுக்கிரன், 7ஆம் நம்பர் கேது, 8ஆம் நம்பர் சனி, 9ஆம் நம்பர் செவ்வாய். நான் 10க்குள்ள தான் ஒரு நம்பர் கேட்கிறேன். ஆனா மொத்தம் 12 கட்டம். இந்த 12 கட்டத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு கனெக்டிவிட்டி போடுவேன். ஒரு ஆணுக்கு ஒரு கனெக்டிவிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் சொல்றாங்களோ, அத நான் எப்பவுமே மைனஸ்ல வச்சுப்பேன். அதாவது தந்தை வழி குடும்பம், தந்தையினுடைய தந்தை வழி குடும்பம், தந்தையினுடைய தந்தை குடும்பம், தந்தையினுடைய தாய் வழி குடும்பம். அப்போ அந்த ஒருத்தன் 5ஆம் நம்பர் சொல்றான் அப்படின்னா, அந்த 5க்கு என்ன கர்மா? புதன். புதனுக்கு கர்மா. அப்போ அவங்க தந்தை வழியில இந்த பிரச்சனை இருக்கா? ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு பூப்பேரு கேட்பேன். அப்போ அத மாத்த முடியுமா? ஏன்னா, மனிதனிடம் நெறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதாவது சித்தர்கள்லாம் தன்னுடைய அனுபவபூர்வமா நெறைய ஓலைச்சுவடிகள் எழுதி நெறைய மருத்துவ குறிப்புகள் அவங்க தின்னு தின்னு விஷத்தையெல்லாம் தின்னு பார்த்துருந்தா செத்துருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ நான் என்கிட்ட வந்தவங்கலாம், ஐயா உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. அ இப்ப என் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு. இப்படி நெறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவ். ஒருத்தர்கிட்ட வந்தவங்க, என்கிட்ட வந்தவங்க திருப்பி வந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஃபோன நெறைய அட்டெண்ட் பண்ண முடியுது. எனக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஊர் கோயில் கும்பாபிஷேகம்னு நெறைய ஓடிடுறேன். சில பேர் ஜாதக ரீதியா நம்ம நேர்ல பார்க்கணும்னு அழைப்பு விடுக்கும்போதும் போயிடுறேன். இந்த நேர்ல வர்ற கிளையண்ட் போக, ஃபோன்ல மட்டும் பேசுறதுக்கு உண்டான டைம்கள் எனக்கு குறைவு. ஆனா இருந்தாலும் அவங்க பிரச்சனை எப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க வெளிநாட்டுல மாட்டிக்கிறாங்க. இல்ல வெளியூர்ல மாட்டிக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கு பேரு தானே கிரகம். ஒரு 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 விஷயத்த பண்ண விடாம பண்றது தான் அந்த கிரகம். சில பேர்லாம் திருமணமே ஆகல. இன்னைக்கு நெறைய குறைகள் இருக்கு. சமூகத்துல நெறைய குறைகள். அந்த குறைகளுக்கு என்னால் வழிகாட்ட முடியுமே தவிர, அப்போ அதுக்கு யார் அனுசரணை குடுக்கணும்? இப்ப நான் உங்க வீட்டுக்குள்ள வரேன். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, உங்க குலதெய்வம் எனக்கு அனுசரணை பண்ணணும். அப்போ நான் உங்க பெரியவங்கள நான் மதிக்கணும். இப்போ நம்ம சாஸ்திர சம்பிரதாயப்படி முன்னோர்கள் எந்த விஷயத்திலும் சும்மா சொல்லிட்டு போல. அனுபவ ரீதியா. வேம்பு கசக்கும்னு சொன்னாங்க. இனிக்குமா? அரச மரத்த சுத்துனா குழந்தை பிறக்கும்னாங்க. அரச மரத்தினுடைய அந்த திறன அத சுத்தும்போது குழந்தைக்கு உண்டான பாக்கியம் அது குடுக்குது. அப்போ இதெல்லாம் அனுபவபூர்வ உண்மை. இயற்கையில அரளி விதை உன்ன கொன்னுடுங்கிறாங்க. காப்பாத்துமா? கொல்லுமா? கொன்னுடும். கரெக்ட் தானே? அப்போ இங்க எல்லாத்துக்கும் அவங்க அனுபவிச்சு சொன்னது எல்லாமே உண்மை. இயற்கையாவே ஒரு ஜாதகத்துல ஒரு நம்பர் அப்படிங்கும்போது அதனுடைய தன்மை. இப்போ ஒருத்தனுக்கு பொதுவா ஒரு நம்பர் கேட்கிறேன். எனக்கு 5ஆம் நம்பர் லக்கி நம்பர்ன்னு சொல்றவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல உடன்பாடு இருக்காது. ஆனா அந்த சனி புத்தியோ, புதன் தசை நடக்கும்போது சனி புத்தி வந்துருச்சா, இல்ல சனி பார்வை இருந்தாலும் படாத பாடுபட்டுருவான். அப்ப அவனுக்கு கர்மா அப்படிங்கிறதுல எதுல சொல்றாங்கன்னா டிஎன்ஏல. இன்னைக்கு ஜாதகம்னு பாத்தீங்கன்னா வாக்கியம் தான் ஒரிஜினல். 365. இன்னைக்கு பூமி வேற வேகமா சுத்துறதுக்கு வாக்கியம் பார்த்தா ஓரளவுக்கு சூட் ஆயிடும். ஏன்னா அதனுடைய லக்னங்கள் கரெக்டா இருக்கு ஓரளவுக்கு. அப்ப அந்த தமிழர்களினுடைய பண்பாடு வாக்கியத்தை பார்க்கும்போது 365 நாள் அது இந்த மாதிரி முன்ன பின்ன வரும்னு அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு. அதனாலேயே அந்த கால் நாளை கணக்கு பண்ணாம வாக்கியத்துல போடுறாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கு படம். சூட் ஆயிடும். 2 மணி நேரத்துல மாறுற லக்னத்தை ஓரளவுக்கு அது டேலி பண்ணுது. அப்போ அந்த கிரகத்துக்கு தகுந்த உறவும் சரி, புதன் டாக்குமெண்ட் பிரச்சனை, தாய் மாமன் பிரச்சனை. இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மாமன் துணை இருந்தா மலை ஏறலாம். மாமன் கையில் எடுத்து கொடுத்தாதான் மாலை ஏறும். அப்போ உனக்கு முதல் கணவன் இங்க எல்லா பெண்களுக்குமே திருமணம் என்பது மாமன் மறுத்தால் தான் உனக்கு வேற ஒருத்தருக்கு உரிமை அப்படிங்கிறான். என்னுடைய தாய் மாமன் என்னை கட்ட தயாரா இல்லை, என்னுடைய மனப்பூர்வமா உனக்கு கொடுக்குறேன்னாதான். அப்ப உரிமை யாருக்கு கொடுக்குறான்? ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுனாலே முதல் உரிமை மாமனுக்கு. ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்பனுக்கு. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஊரானுக்கு வீட்டுக்கு. அப்ப வீட்டுக்குன்னா இது தந்தைக்கு, இது மாமனுக்கு. நம்மால் ஊரான வேற எங்கேயோ போற பொண்ணுமா மாமன். அப்போ மாமனுக்கு தான் முதல் உரிமை. அப்போ நாம அப்படிதான் பாரம்பரியமா வாழ்ந்தோம். நிறைய விஷயங்கள் முன்னாடி உள்ள பதிவுகள்ல சொன்ன மாதிரி நிறைய மாறிடும். அப்போ நமக்கு
ஜாதகத்துல ஒரு நம்பர் நான் கேட்கிறேன் அப்படிங்கும்போது அதனுடைய சொல்ற திறன், இப்போ வந்து முதல் நம்பருக்கு வந்து தாய் அவங்களுடைய தந்தை வழி காரத்துவமும் அதனுடைய நன்மை தீமைகளையும் கர்ம பதிவுகளையும் எடுப்பேன் நான். அப்போ அதுக்கு என்ன சொன்னா இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும், எந்த கோயிலுக்கு போக சொன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும். அதான் நான் சொன்னேனே, வருமுன் காப்போம். ஒரு துன்பத்தை வர்றதுக்கு முன்னாடி என்னால இல்ல வந்துருச்சு அப்படின்னாலும் உனக்கு பூர்வீகம் தெரியலையா, அதுக்கு தகுந்த கோவில் அப்படின்னா எல்லாரும் அனுப்புற கோயிலுக்கு நான் அனுப்புறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது அறிவுபூர்வமா இருக்கணும், அறிவியல் பூர்வமாவும் இருக்கணும். உங்களுக்கு வந்து அயன் வேணும்னா கீரையை சாப்பிடுறோம். கீரையில என்ன நெகட்டிவ் இருக்கு? கீரையில வந்து உடைச்சா உடைஞ்சிரும்னா அதீத வெப்பத்தன்மையும் உங்களுக்கு அகத்திக்கீரைன்னு சொல்லுவான். சித்தர்களில் முதல்வர் அகத்தியர், கீரைகளில் முதல்வன் அகத்திக்கீரை. இங்க அகத்திக்கீரை அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அகத்தீமைகளை விளக்கக்கூடிய கீரையை அகத்திக்கீரை தான். அப்போ உங்களுக்கு அந்த அகத்திக்கீரையில பித்தம் அதிகம், உடைச்சா உடைஞ்சிரும். பசுமாட்டு கொடுக்க சொல்லுவாங்க பாத்துறீங்களா? ஒரு தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அந்த அகத்திக்கீரைங்கிறது தாய் மாதிரி. எவ்வளவு அழகா உணர்த்தி இருக்காங்க. அப்போ அந்த அகத்திக்கீரையில இருக்கக்கூடியது ஹீட். அகத்திக்கீரைனாலே ஹீட்டுன்னு சொல்லுவேன். அகத்திக்கீரை சூடுடா, ஹார்ட் அட்டாக் உள்ள நைட் நேரம்லாம் எவனாவது சரக்கு போட்டு அதை சாப்பிட்டா நான் செத்துருவான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹார்ட் அட்டாக் வந்து அவ்வளவு வெப்பம் இருக்கும். அப்ப அந்த வெப்பத்தை விளக்குற மாதிரி உனக்கு அந்த புதன் இருக்கிற இடத்துல சனியினுடைய வெப்பம்ங்கிற ஹீட்டுனால அயன் குறைஞ்சிருக்கும். அப்போ அங்க நெகட்டிவ் என்னது? வெப்பம், சனி இல்லை. நீ அங்கதான் தப்பா பார்த்திருக்க. அப்போ எதனுடைய தீமை உன்னை காயப்படுத்தும், அதுக்கு எந்த கோவிலுக்கு போனா அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உனக்கு கிடைக்கும். அப்ப அங்க பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா புதன். அப்போ உனக்கு தேவை புதனுடைய கதிர்வீச்சு. அப்ப அங்க அயன் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீ போய் உனக்கு புதன் தசை நடக்குது, நீ போய் அந்த 5ஆம் நம்பர் சொல்றவனை போய் நீ சனீஸ்வரன் கோயிலுக்கு போனா அடிச்சு, ஏற்கனவே ஹீட். அப்போ அவன் அந்த பெருமாள் பள்ளி கொண்ட கடல் கோயில், கடல் குளிக்கிறது, இந்த மாதிரி கோயில்களுக்கு, கடற்கரை சம்பந்தப்பட்ட கோவில்கள், இந்த மாதிரி பள்ளி கொண்ட கோயில்களுக்கு போறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பௌர்ணமி நாள் அன்னைக்கு அவங்க எல்லாம் கோயிலுக்கு போனாங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஆனா எப்படி அப்படின்னா, இந்த புதன் 5ஆம் நம்பர் சொல்றவங்க நிறைய சிவன் பக்தர்கள். ஓம் நம சிவாயனா. ஆனா அவங்கதான் பெருமாள். நல்லா பாத்துக்கங்க. பெருமாள் சிவனை நோக்கி தவம் இருந்த கதெல்லாம் இருக்கும். எல்லாருமே சிவனை நோக்கி தவம். இப்ப ராமர் அவதாரத்துக்கு சிவலிங்கம் வடிச்சதான் ராமேஸ்வரம். இப்படி நிறைய பேர் சிவனை நோக்கி சிலை வடிச்சிருப்பாங்க. சிவன் யாருக்கு சிலை வடிச்சாரு? யாருக்குமே இல்ல. அவர் பிரபஞ்சத்தை நோக்கி தவம் இருக்காரு. எல்லா உயிர்களுக்கும் நம் சவம். இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும். அப்போ சிவம்ங்கிற உயிருங்கிறது எல்லாத்துக்கும் பொது அப்படிங்கிற ஒரு மாதிரி. ஏன் சிவன் எல்லாருக்கும் பொது? எல்லா உயிர்களுக்கும் உயிர் பொது. அது பாக்டீரியாவா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அரளி செடியா இருக்கட்டும், எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய உயிர் பொதுவானது, தன்மை வேறானது. அப்போ அவங்க சொல்றக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு பிரசன்னத்தை போடுவேன். நான் வெறும் நம்பரை மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற பிரசன்னம். அப்போ இது அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு, அவங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கும்போது இவங்க என்கிட்ட இன்னைக்கு கேட்க வைக்கிறதும் அந்த இறைத்துவம் தான். அப்போ நம்ம இவங்களுக்கு எதை சொன்ன தீர்வு. சில பேருக்கு செய்ய முடியாது, சில பேருக்கு செய்ய விடாது, சில பேருக்கு வர விடாது. வாழ்க்கையில அவங்க பிரச்சனை தீருங்க. அப்போ இதெல்லாம் நான் படிச்சுட்டு வரேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இது ஒன்றும் ஜோதிடம் நான் அந்த கற்றுக்கொள்ளவும் இல்லை. அம்பாள் வந்து காட்சி கொடுத்து என்ன நினைச்சு என்ன சொன்னாலும் பழிக்கும்னு சொன்னான்னா, அது நான் யாருக்கு சொல்லணுங்கிறதையும் அவன் சொல்லி வச்சிருப்பாள்ல. இப்போ அம்பாள் வந்து என்கிட்ட சொல்றேன், என்ன நினைச்சு என்ன சொன்னாலும் பழிக்கும். ஓகே, இது எனக்கு காட்சி கொடுத்தது. ஆனா அது யாருக்கு சொல்லணும்? நான் வர்றவங்களுக்கெல்லாம் பழிக்கும் பழிக்கும்னு சொன்னேன்னா பழிக்கும். அப்போ அந்த நம்பர் அவன் கரெக்டா சொல்றான். என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்போ அந்த நம்பரை கரெக்டா சொல்றான். இப்ப இவன் எதுக்காக வந்திருக்கான்? அப்போ அதை இவ கொடுக்கிறாளா? அப்போ இறைவனுக்கு தூதுவன் தான் நானே தவிர, தொண்டன் தான் நானே தவிர, இறைவன் ஆக முடியாதுல்ல. இங்க நிறைய பேர் இறைவன் பாதமே தஞ்சம். அதனாலதான் இறைவன் காலை தொட்டு வணங்கும். நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு இறைவன் பாதத்தை தொட்டு வணங்குறது. ஆனா எந்த இறைவனை எந்த நேரத்துல தொட்டா தீர்வு? இறைவன் வந்து நல்லா பாத்துங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு தீபாதரனை காட்டுவாங்க. நீங்க அந்த அக்னியை தொட்டு வணங்கலாம், கையில எடுக்க முடியாது. இறைவன்கிறது அக்னி சுடர் மாதிரி. அதை கையில் எடுத்தீங்கன்னா ஒன்னையும் எரிக்கும், எல்லாத்தையும் எரிக்கும். அந்த அக்னியில மாசு இல்லை.
அப்போ அத நீ வந்து பாதுகாப்பா தொட்டு தானே வேணுங்கிற. எனக்கு அந்த ஒளிய தொட்டு, அந்த தீபங்கிற ஒளிய தொட்டு, என் கண்ணில் இருக்கக்கூடிய இருளை விலக்கு இறைவாங்கிற. கடைசியில இருளுக்குள்ள போயிடுற. அப்போ அந்த 3 நம்பர்கள்ல அவங்க வாழ்க்கையினுடைய ஒளியும், இருக்கக்கூடிய தீமையும் எனக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு தான் நன்றி. என்னுள் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு தான் நன்றியே தவிர, இதுல நான் கரெக்ட்டா சொல்றேங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இன்னாரா என்னால இவங்களுக்கு தீரும்ங்கிறத எழுதினது. இது சொல்றீங்களே விதிப்படி அப்படின்னா, நான் வழிகாட்ட முடியும். ஆனா, அத கஷ்டப்பட்டு கடந்து போகக்கூடியது நீங்கள் தான். அப்போ என்னால் அதுக்கு வழிகாட்ட இயக்குகிற என் அன்னைக்கும், என் தந்தைக்கும் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வணங்குகிற என் முன்னோர்கள், என் பெரியோர்கள், என் குருமார்கள், இந்த பிரபஞ்சத்துல என்ன உருவாக்கிய காரணமா இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சு, என்னால முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பவும் போல இறை தொண்டு பெருந்தொண்டு அதில் என் தொண்டு சிறுதொண்டாவது இருக்கட்டும். யான் பெற்ற இன்பகம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் உனக்கு நான் நடத்தி தரேன்னு சொல்லி வச்ச அம்பாளுக்கு தான் இன்னைக்கு ஆலயத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி மற்றவங்களுக்கு என்னால வழிகாட்ட முடியும் அப்படின்னு நம்புறேன்.